அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இருந்தார். ஒரு முறை 2 முறை இல்லை. ஸோ எப்படி சொல்கிறது தெரியல. அது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய முறை இருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் கேட்கலாம், பிசிக்கு அப்புறம் தானே இயேசு கிறிஸ்து? இயேசு பிசிக்கு முன்னாடியே இருந்திருக்காரு. ஆபிரகாம் கதையிலேயே நீங்கள் பாருங்களேன், அந்த சோதோமை அழிக்கிறதுக்கு முன்னாடி 3 பேர் வருவாங்க. உடனே ஆபிரகாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அவரை விடாமல் அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு போவாங்க. ஆமாம். அப்போ சோதோமை அழிக்கிறதுக்கு தூதர்கள் யார் போனாங்க? 2 தூதர்கள் தான் போனாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் போகல. ஸோ அந்த 3 பேர் வரும்போது 3 புருஷர்கள் வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 3ல் இயேசு கிறிஸ்து வந்தார். இது ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஆஃப் சிம்சனுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அதே மாதிரி ஆதாம் ஏவாளோடையும் இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டு இருந்தார் தான் போட்டிருக்கு. ஆதியில் தேவன் ஒளியாக தான் இருந்தார். அப்புறம் எப்படி உலாவி கொண்டு இருந்தார்? ஒளி என்மேல் பட்டது தான் சொல்லணும். அந்த விளக்கு, அந்த கதிர்கள், ஒளி கதிர்கள், அந்த வெளிச்சத்தின் நடுவில் நான் நடந்தேன்னு சொல்லணும். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும்? நான் அவர்களுக்குள் உலாவி கொண்டிருந்தேன். ஆதாம் தேவனோடு உலாவி கொண்டிருந்தான். அப்படியே சொல்லணும். தேவ வெளிச்சத்துன்னு சொல்லியிருக்கலாம்ல ஒரு பாயிண்ட்டு. ஸோ அது விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுதை பினாக்க சோல்ஜர்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க, போய் சபிச்சுட்டு வாங்க. அங்கே கழுதையை நிப்பாட்டி போவாதுன்னு ஒரு தூதர் அனுப்பி தெரியுது, ஒரு பெரிய பட்டயத்தை பிடிச்சி அங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவான்னு தெரியல. ஸோ இப்படி நிறைய விட்னஸ் இருக்குது பழைய ஏற்பாட்டிலே. ஒரு இடத்துல பலிபீடத்தில் வைக்கும்போது அந்த சிம்சோன் பிறகுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்க, என் பேர் நீ அறிவாயோ அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு ஒரு என்ன மாதிரி ஒரு ஏஞ்சலாக பிரதிஷ்டமாக பேசுகிறாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா ஆதியிலே தேவன் ஒளியாக இருந்தார், புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து யாராக இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். அந்த புஸ்தகத்தை எடுத்து படித்தா அவங்களுக்கு தெரியும். யோவான் புஸ்தகத்தை எடுத்து படித்தா தெரியும். அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஆதியில் தேவன் ஒளியாக இருந்தார், அவருக்குள் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது. கரெக்ட், இதுதான். அவர் எப்படி போட்டிருக்குன்னா, ஆதியிலே தேவன் ஒளியாக இருந்தார், அவருக்குள் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது. சரிங்களா? அந்த ஜீவனே மாம்சமாய் கிறிஸ்துவாக வந்தார் பூமிக்கு. புரியுதுங்க அவங்களுக்கு? எல்லாரும் குமாரன் தான் சொன்னார் ஆண்டவர். இவன் என்னுடைய தேஷ்ட குமாரன், மூத்த குமாரன், இவன் நான் நேசிக்கிற குமாரன், அப்படி தான் சொன்னார். இயேசு கிறிஸ்துவ பார்த்து மட்டும்தான் நேசகுமாரன் சொன்னார். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நம்ம ஆராய்ச்சி பண்ணால் நிறைய போக வேதத்துக்குள்ள. ஸோ பிதா அப்போவே வந்திருக்காரு, இயேசு கிறிஸ்துவும் அப்போவே இருந்திருக்காரு. புரியுதவங்களுக்கு? அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஸோ பிதா, சுதன், பரிசுத்தாவியானவர் திருத்துவ தெய்வம். புரியுதவங்களுக்கு? ஸோ பிதா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ளே எப்படி ஆத்மா, சரீரம், ஆவி இருக்கோ அதேமாதிரி பிதாக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி பிதாக்குள்ளேயும் 3 கேரக்டர்ஸான அம்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். இந்த திருத்துவத்தை மட்டும் நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அது பிதா கடைசி நாட்டில் தான் வெளிப்படுத்துவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நாளையே ஒரு வித்தியாசமான கிரிக்கில் கொண்டு போயிடுது அதை யோசிக்கும்போது. அது முடியாது தான் சொல்கிறாங்க ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள். ஸோ இதுதான் உண்மை. ஞாயிற்றுக்கு நாளில் அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்து முன்கூட்டியே இருந்தது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருக்கார். தேங்க்யூ ஜீசஸ்.